அனைவருக்கும் இந்த கதை சொல்லின் வணக்கம். இன்றைக்கி மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதையை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பழக்க வழக்கம்னு நம்ம யூஸ்வலாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நல்ல பழக்க வழக்கம் இருக்கணும். நம்ம ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறோம், அங்கேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், நல்ல பழக்க வழக்கம் இருக்கா, நல்ல பழக்க வழக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு பொண்ணாகட்டும், ஒரு பையனாகட்டும், ஒரு ஃபேமிலி ஆகட்டும், நம்ம அந்த பழக்க வழக்கத்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அதில் 2 உதாரணம் சொல்கிறாங்க. ஒன்று யாருன்னு கேட்டால், ஒன்று கர்ணன், இன்னும் ஒன்று அர்ஜுனன். இந்த கர்ணன் இருக்கான் இல்லையா, அவன் சின்ன வயசில் தேரோட்டி மகன் தேரோட்டி மகன் தேரோட்டி மகன்னு ரொம்ப அவமானப்பட்டான். இன்னொன்று, அவன் மனைவி கூட கடைசி வரைக்குமே நீ தேரோட்டி மகன் தானே தேரோட்டி மகன் தானே அலட்சியப்படுத்தினதாகவும், மகாபாரத யுத்தத்துக்கு போகும்போது அவனுக்கு கடைசி வரைக்கும் வெற்றி திலகம் வைக்கலை அப்படின்னு கதை சொல்கிறாங்க. பட் நான் படிக்கிற மகாபாரதத்தில் அந்த மாதிரி கதை வருதான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி எதுவுமே போடலை. ஆனால் பழக்க வழக்கத்தில் வந்திருக்கிற ஒரு கதை என்னென்னா, கர்ணன் யுத்தத்துக்கு போகும்போது அவன் மனைவி மதிக்கலை, வெற்றி திலகம் வைக்கலை. ஒரு தேரோட்டி மகனுக்கு நான் என்ன வெற்றி திலகம் வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரல கடைசி வரைக்குமே. திருமணமாகி கூட ரொம்ப நாள் பேசாமல் இருந்ததாக கதை சொல்கிறாங்க. அவன் அங்க தேசத்து அரசனாகின பிறகு தான் அவனுக்கு அந்த கொடைத்தன்மை வருது. அதுக்கு ஒருத்தர் சொல்கிறார், ஒரு பேச்சாளர் என்ன சொல்கிறாருன்னா, அவனுக்கு கொடைத்தன்மை வரத்துக்கு காரணம் நம்மளை எதால் ஒரு புகழ் வேணும்னு எல்லாருமே ஆசைப்படுறாங்க. எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அர்ஜுனனுக்கு, அதாவது கர்ணனுக்கு குலத்தால் பெருமை இல்லை. ஏன்னா தேரோட்டி மகன், அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. அதனால் கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவமானப்படுத்தப்பட்டான் அவன். திரௌபதி சுயம்பரத்தில் அவ்வளோ அவமானப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான், நான் ஒரு சூதபுத்திரனுக்கு நான் மாலையிட மாட்டேன்னு சொல்கிறான். யாராலையுமே அந்த வில்லை நான் ஏற்ற முடியல. ஆனால் கர்ணன் வில்லு நான் ஏற்றிட்டான். எங்கே அவன் ஏற்றி அடிச்சிடுவானோங்கிற பயத்தில் அவன் என்ன பண்ணுறா, ஒரு சூதபுத்திரனை நான் மணக்க மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். சொல்ல உடனே கர்ணன் கோபத்தில் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். ஸோ திரௌபதி அவமானப்படுத்துகிறா. பரசுராமர் நீ கடைசியில் சத்திரியன் இல்லை அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. ஒரு அந்தனனோட பசுவை அவன் கொன்னுடுறான். அதனால் தக்க சமயத்தில் உனக்கு பாடங்கள் மறந்து போகட்டும்னு அவர் சாபம் கொடுத்துட்றாரு. அப்படிலாம் அவமானப்பட்டான். ஆனால் துரியோதனன் தான் என்ன பண்ணுறான், அந்த அரங்கேற்றம் நடக்கும்போது இவனை காப்பாற்றி, இவன் அரசன் இல்லை அப்படிங்கிறத ஒரு காரணத்தை வச்சு தானே நீங்கள் இந்த வில்வித்தையில் கலந்துக்கக்கூடாதுன்னு கிருப்பர் சொல்லுவார், பீஷ்மர் சொல்லுவார், எல்லாரும் சொல்லுவார், துரோணர் சொல்லுவார். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், உடனடியாக அந்த அரங்கேற்ற ஆட்ட சபையில் என்ன பண்ணுறான், அப்போவே அங்கதேச மன்னனாக இவன் முடிச்சு விட்றான். துரியோதனன் அங்கேயே முடிச்சு விட்டு அவனை அரசன் ஆக்குறான். இனிமேல் அவன் போரிடுறதுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது, அவனும் ஒரு அரசன் தான், சத்திரிய குலத்தை சேர்ந்துடுறான் அப்படின்னு சொல்லி அவன் அப்போ தான் அவன் நட்பை அங்கீகரிக்கான். அதுக்கப்புறமா தான் கர்ணன் என்ன பண்ணுறான், கொடை அப்படிங்கிறத ஒரு பழக்கமாக்குறான். எப்படி, யார் கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு அவன் அந்த கொடையை பழக்கமாக்கிடுது. அது அவனுக்கு வழக்கமாக மாறிவிட்டதுன்னு சொல்கிறார். எந்த ஒரு பழக்கமானாலும் அதை பழகும்போது அது வழக்கமாக மாறிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எந்த ஒரு மெடிசன் சாப்பிட சொல்லுங்கள், 3 monthsக்கு எழுதி கொடுப்பாங்க. சில பேர் 1.5 months சாப்பிடுங்கம்மாங்க. எந்த ஒரு பயிற்சி, யோகா ஆகட்டும், சித்த வைத்திய பயிற்சி ஆகட்டும், எதுனாலும் ஒரு நாள் கொடுத்து ஒரு மண்டலம் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஒரு மண்டலம் நீ ஒரு பயிற்சியை நீ பழகினால் அது உனக்கு வழக்கமாகி விடும்னு சொல்கிறாங்க. கர்ணன் என்ன பண்ணால், தான் புகழடையணும், நம்மளை எப்படி ஜனங்க ஞாபகம் வச்சுப்பாங்க அப்படிங்கிறது யோசனை பண்ணி தான் அவன் என்ன பண்ணுறான், அதை கொடை அப்படிங்கிறத அவன் ஆரம்பிக்கிறான். படத்தில் கூட அவன் கர்ணன் குழந்தையாக இருக்கும்போதே அவன் தலையில் இருக்கிற இதை எடுத்து அந்த பிராமணருக்கு கொடுக்குறான் அப்படின்லாம் கூட சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா,
அங்க தேசத்து அரசன் ஆன பிறகு அவனுக்கு ஒரு அரசாட்சி கிடைச்ச பிறகு தன்னுடையது அப்படின்னு ஆனப்புறம் அந்த பொருட்களை அவன் மனசார எல்லாருக்கும் கொடுக்குறான். அதுக்காகவாது வீடு தேடி வராங்களே, அதுக்காகவாது ஜனங்க வராங்களே, நம்மளை நாடி வராங்களேங்கிறதுக்காக தான் அவன் எல்லாரையும் கொடுக்குறான். இந்திரன் வந்து அவனோட கவசத்தையும் அந்த குண்டலத்தையும் கேட்கும்போது சூரியன் சொல்கிறார், அப்பா கொடுக்காதப்பா, அர்ஜுனன் ஜெயிக்கிறதுக்காக அவர் வந்து கேட்குறாரு, நீ கொடுக்காதன்றார். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இந்திரன் கேட்பது இந்திரனாக இருந்தால் நான் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறான். ஒரு இந்திரன் வந்து எங்கிட்ட யாசிக்கக்கூடிய அளவு தகுதி இருக்கும்போது நான் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்பாவோட வார்த்தையை கேட்காம இந்திரனுக்கு கவசத்தையும் குண்டலத்தையும் கொடுத்துட்றான். அப்போ தான் இந்திரன் ஒரு அஸ்திரம் கொடுக்குறாரு. அஸ்திரம் கொடுத்து அந்த அஸ்திரத்தை ஏவும்போது கட்டாயம் அவனை கொன்னுட்டு தான் வரும்னு சொல்கிறார். அந்த அஸ்திரத்தை தான் கடோத்கஜனுக்காக செலவு பண்ண சொல்லிடுறார். கடோத்கஜனை வேணும்னே போருக்கு அனுப்பி அந்த திவ்யாஸ்திரத்தினால அவன் கடோத்கஜனை கொன்னுடுறான் கர்ணன். அப்போ தானே அர்ஜுனன் மேலே ஏவாமல் இருக்க முடியும். அப்படிங்கிறத கிருஷ்ணர் ஐடியா பண்ணி தான் கடோத்கஜனை போரில் இறக்கி தக்க சமயத்தில் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தும்படி அவனுக்கு ஞாபகப்படுத்தி அப்படி கொல்றதா சொல்கிறாங்க. ஸோ அந்த இந்திரன்கிட்ட வாங்குகிற அஸ்திரத்தால் அவன் என்ன பண்ணினான், கடோத்கஜனை கொன்னுட்டான். அதே போல் தான் அர்ஜுனன் ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதாவது அந்த ஏற்றி வைத்த அந்த அகல் விளக்கு அணைஞ்சு போன உடனே எல்லாரும் சாப்பாட்டில் தட்டில் கை வச்சுருக்காங்க. பட் அர்ஜுனன் மட்டும் திரும்ப விளக்கு ஏற்றி வந்து பார்த்தாக்கன்னா அவன் வந்து அந்த சாப்பாட்டை காலி பண்ணிட்டோடனே குருநாதர் சொல்கிறார், இவன் இரவில் வந்து அந்த நேரத்தில் சாப்பிட்றான், இனிமேல் அவனுக்கு சாப்பாடே வைக்காத அப்படின்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே அவன் அதுக்காக கோச்சிக்கல, அன்னிலேருந்து சாப்பிடல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவனோட பயிற்சிகள் என்னென்னலாம் அவர் ஆசிரியர் துரோணர் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறாரோ எல்லாரும் தூங்குற வரைக்கும் இவனும் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு எல்லாரும் தூங்கி முடிச்சப்புறம் இவன் மெதுவாக எழுந்து அன்றன்றைய பாடங்களை அந்த வனத்தில் போய் அவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான். ராத்திரி முழுக்க அவன் தூங்க மாட்டான். ராத்திரி முழுக்க தூங்காமல் நின்று அவன் என்ன பண்ணுவான், வனத்தில் அத்தனை பயிற்சியும் பண்ணுவான். ஒரு நாள் வந்து எல்லாரும் படுத்திருக்காங்க, அர்ஜுனனை காணமேன்னு துரோணர் பார்க்குறாரு. பார்த்தா அவன் ராத்திரியும் பயிற்சி பண்ணுறான். இவனை போல் ஒரு மிகச்சிறந்த சீடன் கிடைக்க மாட்டான்னு சொல்லி புலகாங்கிதப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கடைசியாக அவனுக்கு அந்த பிரம்மாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. யாருக்கு, அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுத்துட்டியே எனக்கு சொல்லி கொடுக்கலேன்னு அஸ்வத்தாமா அப்புறமா அவன் கேட்டப்புறமா என்னை விட அர்ஜுனன் ரொம்ப வசதியா, பிள்ளைக்கு இல்லாத ஒரு இது அவனுக்கு மட்டும் என்ன சொல்லி கொடுத்தேன்னு இவன் தொடர்ந்து சண்டை போட்டதுனால அப்புறமா துரோணர் வந்து அஸ்வத்தாமனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன் இந்த கதையை சொல்கிறேன், கர்ணனுக்கு வந்து கொடை எப்படி பழக்கமாச்சு, பழக்கம் வழக்கமாக மாறிடுது. அதே போல் இருட்டிலையும் துல்லியமாக சாப்பிட்டத உடனே அர்ஜுனனுக்கு தோணுது, இருட்டில் நாம் வந்து சாப்பிட நம்மளால் முடிஞ்சால் நாம் ஏன் வில்வித்தை பழக முடியாது அப்படின்னு அவன் இருட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது அதுக்கு தான். அதுவும் என்ன பண்ண, அதனால் இருட்டில் அவனால் நல்லா பண்ண முடியும். யாருக்கும் தெரியாத அந்த இருட்டு சில காலத்தில் இருட்டு கூட கண்களுக்கு பழகிடும்னு சொல்கிறாங்க. நம்ம திடீர்னு இருட்டாக இருக்குது ஒரு இடத்துல, போக போக அந்த இருட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இருட்டிலையும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு என்ன காரணம்னா பழக்கம்தான். ஸோ எந்த ஒரு நல்ல பழக்கமும் வழக்கமாக மாறுறது நம்ம கையில் தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய நம்ம ஒரு 7 மணிக்கு எழுப்புகிறோம், 6 மணிக்கு எழுப்பணும்னா அதை கண்டிப்பாக அவனுக்கு எழுப்பி விட்டு தான் ஆகணும். நம்ம குழந்தை தானே, ரொம்ப குளிருதே, ரொம்ப குளிராக இருக்கே அப்படின்னு நம்ம தப்பு பண்ணுறோம்னா பழக்க வழக்கத்தை நாம் தான் வந்து தவறாக சொல்லித்தரோம். துரியோதனன் ஆகட்டும், அர்ஜுனன் ஆகட்டும், பீமன் ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து அந்த பழக்க வழக்கம் அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருந்தது. நான் ஏன் இந்த அர்ஜுனன் கதையும் கர்ணன் கதையும் சொல்கிறேன்னா, நம்ம வந்து பாசம் வைக்கிறோங்கிற பேருவில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழக்க வழக்கத்தை ஒழுங்காக பண்ணலை. அந்த தப்பு நம்ம யாரும் பண்ணக்கூடாது. எதுவுமே பழக்கமாக இருக்கும்போது பயிற்சி செய்யும்போது அது வழக்கமாக மாறிவிடும். கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.